தேர்தல் களம் 2024 பாஜகவுக்கே செக் வைத்த டிடிவி தினகரன், திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காங்கிரஸ் என்ன விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தஞ்சாவூர்ல பிரச்சாரம் மேற்கொண்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திடீர்னு காங்கிரஸினுடைய மூத்த தலைவரும் தஞ்சையில் பெரும் செல்வாக்கு படைத்தவருமான கிருஷ்ணசாமி வாண்டையாரை சந்தித்து பேசினார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு தான் அண்ணாமலையும் வாண்டையாரும் சொன்னாங்க. ஆனால் அமித்ஷாவை தஞ்சைக்கு வரவழைத்து தஞ்சை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய வாண்டையாரை பாஜகவுக்கு இழுக்கும் முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தஞ்சாவூர் தொகுதியோ அல்லது மயிலாடுதுறை தொகுதியோ தனக்கு தராத காங்கிரஸ் மீது வாண்டையார் அதிருப்தியாக இருந்தது உண்மைதான் அப்படிங்கிறாங்க. வாண்டையார் திருநாவுக்கரசரையோ ஓரம் கட்டும் அளவுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவில் செல்வாக்கு பெற்றிருப்பதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. அதனாலதான் திருநாவுக்கரசர் மற்றும் வாண்டையாரை தொடர்பு கொள்ள செல்வ பெருந்தகை முயற்சி பண்ணும்போது நோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறாங்க. இதனால செல்வ பெருந்தகை அதிர்ச்சி அடைந்தாராம். என்னது, நம்ம தொடர்பு கொள்றோம் ஆனா நம்ம கிட்ட பேச மாட்டாங்களே அப்படின்னு. இந்த நிலையில வாண்டையார் விவகாரம் டிடிவி தினகரனுக்கு சென்றதாம். டிடிவியினுடைய சம்பந்தி வாண்டையார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சசிகலாவுக்கும் அதே போல வாண்டையார்கிட்ட செல்வாக்கு அதிகமாகவே இருந்துச்சாம். இந்த நிலையில சசிகலாவோ அதிமுகவை ஒருங்கிணைக்கும் தன்னுடைய முயற்சிக்கு வாண்டையார் துணை நிற்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாராம். ஆனா டிடிவியோ காங்கிரஸ் ஓரம் கட்டியது தவறுதா என்ற போதிலும் பாஜகவில் சேருவதால் உங்களுக்கு பெரிய கௌரவம் கிடைத்து விடாது அப்படின்னும் ஜி.கே. வாசனுக்கே மத்திய அமைச்சர் பதவி தராம இழுத்தடித்தவர்கள் தான் பாஜகவினர் அப்படின்னு சொன்னதா தெரியுது. இந்த நிலையில தான் வாண்டையார் இந்த சமயம் அமைதி காக்க முடிவெடுத்துட்டாராம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவாக அவர் குரல் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. திருநாவுக்கரசரும் இதே நிலையை தான் எடுத்திருக்கிறதால காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் ஒரு சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதிமுகவுக்கு இது சாதகமாகும் அப்படின்னும் அதிமுகவினர் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில தான் தேர்தல் நேரத்தில் திமுக காங்கிரசுக்கு தேர்தல் நேரத்தில் செக் வைக்க கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது மத்திய அரசு. இலங்கை சீனாவின் பக்கம் திரும்புவதாகவும் அதற்கு செக் வைக்கவே இந்த பிரச்சனை எழுப்பப்படுவதாகவும் கூட அரசியல் அரங்கில் விவாதிக்கப்பட்டு வருது. கச்சத்தீவை கொடுத்துதான் 6 லட்சம் இலங்கை தமிழர்களை தேயிலை தோட்டத்தில் இருந்து அடைத்து வந்தார் இந்திரா காந்தி அப்படின்னு காங்கிரசின் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சொல்லியிருப்பதன் மூலமாக கச்சத்தீவு பிரச்சனைக்கும் மீனவ பிரச்சனைக்கும் தொடர்பில்லை அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருப்பதன் மூலமா கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை நியாயப்படுத்த காங்கிரஸ் முனைவது காங்கிரஸாலேயே திமுகவுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் செயலாக தான் இது இருக்கும் அப்படின்ற விமர்சனங்களும் எழுந்திருக்கு. கச்சத்தீவு தாரை வார்க்க முடிவு செய்யப்பட்டதை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதுடன் கண்டன கூட்டங்களையும் அன்றைக்கு கருணாநிதி நடத்தினார். உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா தொடுத்த வழக்கிலும் திமுக தன்னை இணைத்துக் கொண்டது. ஆனால் முன்கூட்டியே தெரிந்தும் தமிழகத்தை சமாளிக்க இத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதாகவும் டாக்டர் ராமதாஸ், அண்ணாமலை ஆகியோர் குற்றம் சாட்டுறாங்க. நிலைமை இப்படி இருக்க காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சுக்கள் கச்சத்தீவை வழங்கியதை நியாயப்படுத்தி பேசுவது சிக்கலை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம கருத்து கந்தனாக தங்களுடைய கருத்துக்களை வாரி வழங்கிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரசார் அமைதி காப்பதே தமிழகத்தில் கூட்டணிக்கு நல்லது அப்படின்னு திமுக நினைக்கும் அளவுக்கு நடந்துக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி தான் திமுக நிர்வாகிகளும் தங்கள் வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளர்களுக்கும் பணியாற்ற வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் பாஜக பாமக ஒரு கூட்டணியாகவும் அதிமுக தேமுதிக ஒரு கூட்டணியாகவும் போட்டியிடுவது தான் தங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் திமுக களப்பணியாற்றிட்டு வராங்க.